ஸ்கின்னை ஷேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் அது அப்படி இருக்கணுன்றது அவசியம் இல்லை. அதனால் நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் எதை வரைகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி உங்கள் பென்சில்ஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி என்னென்னா, நீங்கள் அது எல்லாத்தையுமே ஸ்வாட்ச் பண்ணி பார்க்குறது. என்கிட்ட 2Hலேருந்து 8B வரைக்கும் இருக்குது. அதனால் அதை தான் நான் உங்களுக்கு இப்போ ஸ்வாட்ச் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு பென்சிலோட ஹெச் வேல்யூ வந்து கூட்டிகிட்டே போகுது அப்படின்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்கும். அதே இது B வேல்யூ கூட்டிகிட்டே போச்சுன்னா சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டார்க்காக இருக்கும். இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஹெச் கிரேட் பென்சில்ஸை விட B கிரேட் பென்சில்ஸ் எல்லாமே சாஃப்டாக டார்க்காக இருக்கும். இப்போ நம்ம லைட் ஸ்கின் டோன்லேருந்து ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து நான் 2H அப்புறம் ஹெச் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். டார்க்காக இருக்கிற ஏரியாஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஹெச் பென்சில் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் லைட்டாக இருக்கிற ஏரியாஸ்க்குலாம் நான் வந்து 2H பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்ததும் டார்க்காக இருக்கிற ஏரியாவை ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி தான் நான் லைட்டாக இருக்கிற ஏரியாவை நான் ஷேட் பண்ண போகிறேன். இது வந்து கிராஃபைட் பென்சில்ஸ்ன்றதுனால உங்களோட பென்சில் ஸ்ட்ரோக்ஸை பற்றி நீங்கள் கவலை பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிடும். இதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து டிஷ்யூ பேப்பரை என் விரலில் சுற்றிட்டு தான் நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். அது மட்டும் இல்லாமல் கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் லைட்டான ஏரியாவிலேருந்து டார்க்கான ஏரியாவுக்கு தான் பிளெண்ட் பண்ணணும். டார்க்கான ஏரியாவிலேருந்து லைட்டான ஏரியாவுக்கு பிளெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே ரொம்ப லைட்டாக இருக்குன்றனால நீங்கள் அவ்வளோவா ஷேடிங் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அடுத்தது இப்போ நம்ம ஃபேர் ஸ்கின்னுக்கு போகலாம். ஃபேர் ஸ்கின்னுக்கு நான் HB அப்புறமாட்டி 2B பென்சில்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஓரளவுக்கு ஃபேராக இருக்கிறவங்கள வரைகிறதுக்கு நான் எடுத்ததும் மிட் டோன்ஸ் தான் வரைய போகிறேன். மிட் டோன்ஸ் தான் அந்த டார்க்காகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் நடுவில் இருக்கும்ல, அந்த ஷேட்ஸ் தான் வந்து நம்ம முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறமாட்டி நம்ம ஷேடோஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமாட்டி ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் டிஷ்யூ பேப்பரில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் அதே இதை ரிப்பீட் பண்ணால் போதும். இப்போ டார்க்காக இருக்கிற ஸ்கின் எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 4B 6B அப்புறமாட்டி 8D கிராஃபைட் பென்சில்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். முன்னாடி எப்படி செஞ்சேனோ அதே தான் இப்போயும் நான் செய்கிறேன். எடுத்ததும் அந்த மிட் டோன்ஸை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமாட்டி ஷேடோஸ் வரைஞ்சிட்டு அப்புறமாட்டி ஹைலைட்ஸ் வரைஞ்சிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு லேயர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஒரே பென்சில் யூஸ் பண்ணுறது விட்டுட்டு நம்ம ஏன் இவ்வளோ பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சிலுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அதனால் நீங்கள் ரியலிஸ்டிக்காக வரையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பென்சில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பொண்ணோட ஃபேஸை வரையுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு மூக்கு வாயெல்லாம் நான் வரைஞ்சி வச்சுட்டேன். ஏன்னா ஸ்கின்ல மட்டும்தான் இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பென்சில் இந்த மாதிரி நுனியில் பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கண்ட்ரோல் இருக்கும். டீட்டெயில்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. ஆனால் அதே இதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் முக்கால்வாசி இப்படி தான் பிடிச்சிருப்பேன். அந்த ஸ்கின்னை ஷேட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட என்ன டெக்னிக் செஞ்சு காமிச்சேனோ அதே தான் நான் திருப்பியும் செய்ய போகிறேன். அதில் வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒருத்தரோட ஸ்கின்னை வரைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரே ஒரு ஸ்கின் டோன் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. அதில் வந்து நிறையா இருக்கும். சில ஏரியா வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், சில ஏரியா வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், சில ஏரியா வந்து ரொம்ப டார்க்காக இருக்காது, ரொம்ப லைட்டாகவும் இருக்காது, நடுவில் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜை நல்லா கவனித்து உத்து பார்த்து வரைங்க. நீங்கள் 2-3 பென்சில்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் உங்களால் எவ்வளோ பென்சில்ஸ் யூஸ் பண்ண முடியும்னு தோணுதோ அவ்வளோ பென்சில்ஸும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நான் லைட்டான ஏரியாஸ்க்கெல்லாம் நான் 2H பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அந்த லைட்டான ஏரியாவிலேருந்து கொஞ்சம் டார்க்காக மாறும்ல, அந்த ஏரியாவுக்கு வந்து நான் H பென்சில் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் 3B பென்சில் யூஸ் பண்ணுறேன் ஷேடோஸ்க்கு. போக போக நான் 6B அப்புறம் 8B பென்சில்ஸ் கூட நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் நான் இத்தனை பென்சில் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ட்ராயிங்கில் ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் வேணும். அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி ஷேட் பண்ணுறீங்க, எங்கெல்லாம் ஷேடிங் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த போர்ட்ரேட்டோட லுக்கே மாறப்போகுது. அதனால் எந்த ஷேடிங் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நல்லா நோட் பண்ணுங்கள் அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்து. அது மட்டும் இல்லாமல் லைட் எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்றதையும் நல்லா நோட் பண்ணி அதுக்கப்புறமாட்டி நீங்கள் ஷேடிங் கொடுங்க. அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா லைட்டை பொறுத்து ஒருத்தவங்களோட ஃபேஸில் இருக்கிற ஹைலைட்ஸும் ஷேடோஸும் மாறும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, போன் ஸ்ட்ரக்சர், எலும்புக்கூடு எப்படி இருக்குது, அது வந்து அந்த ஹைலைட்ஸையும் ஷேடோஸையுமே ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ் இமேஜை ரொம்ப நல்லா ஒத்து கவனிச்சுட்டு தான் நீங்கள் உங்கள் ஷேடிங் எல்லாம் கொடுக்கணும். ரியலிஸ்டிக்காக நீங்கள் ஸ்கின்னை வரையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எவ்வளோ ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஓரளவுக்கு நீங்கள் ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். அடுத்தது என்னென்னா கான்ட்ராஸ்ட். அந்த கான்ட்ராஸ்ட்டை கொண்டு வரதுக்கு நீங்கள் திருப்பி மேலே வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். சின்ன ஏரியாவை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் காட்டன் பட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த புள்ளியாக இருக்குல்ல, அதுக்கெலாம் அந்த மாதிரி B கிரேட் பென்சில் வச்சு புள்ளியாக வச்சுட்டு அடுத்து காட்டன் பட்டை வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி இதே தான் இன்னொரு தடவை செய்யணும். இப்போ நான் என்ன செஞ்சு காமிச்சேனோ அதே தான் அந்த பொண்ணோட மூக்குக்கு அப்புறமாட்டி கன்னத்துக்கெலாம் நான் செய்ய போகிறேன். புள்ளியாக வச்சுட்டு அடுத்து அந்த காட்டன் பட்டை வச்சு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுற போகிறேன். அவ்வளோதான்.
கிராஃபைட் பென்சில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய லேயர் பண்ணிட்டோம், நிறைய மேலே வரைஞ்சிட்டோம் அப்படின்னா பார்க்க கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். அதனால தான் இந்த ட்ராயிங்கை பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, பேலாக இருக்குது. நான் அந்த ஆங்கிள் மாற்றினதும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சின்ன ஹைலைட்ஸ்க்குலாம் நான் வந்து இந்த நிடப எரேசர் தான் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணுக்கு அடியில் வந்து சுருக்கங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வரைகிறதுக்கு நான் 2H பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது உங்கள் ஸ்கின்னை பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். உங்களுக்கு பிரைட்டான ஹைலைட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டிக் எரேசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பேசுகிறேன். பாய், டேக் கேர்.